பிரேக் டவுன் சீரிஸ்ல அடுத்து நான் பார்க்க போகிறது வக்காண்டா ஃபாரெவரோட பிரேக் டவுன் தான். ஸோ வக்காண்டா ஃபாரெவர் பார்த்தீங்கன்னா எபிசோட்லேயும் வந்துட்டு நம்ம ஷியலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம். ஐ திங்க் அந்த 2022 வருஷத்தோட கடைசி ஃபேஸ் 4 மூவினா கண்டிப்பாக இது தான். ஐ திங்க் இதுக்கப்புறம் தான் ஃபேஸ் 5 ஆரம்பிச்சு ஆண்ட்மேன் வாஸ் வந்து. ஸோ ஃபேஸ் 4ஓட லாஸ்ட் மூவினா கண்டிப்பாக இது தான். பட் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு முழுக்க நம்ம சாட்விக் போஸ்மேனுக்கான ஒரு ட்ரிபியூட்டாக தான் இந்த படத்தையே கொடுத்துருந்துருப்பாங்க. மனுஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாப்பில் அது 2 வருஷம் முன்னாடி. ஸோ அவருக்கான ஒரு நினைவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபியூட் படமாக தான் இந்த படத்தையே எடுத்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா சாட்விக் போஸ்மேன் வந்துட்டு ஏதோ ஒரு நோயால் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம ஷூரி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் கனோல் தான் கும்பிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெடிஷனை தான் நம்பியிருக்காங்க, கடவுள் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. சயின்ஸ் மேலே தான் அவங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருந்திருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கடவுளை கும்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஹர்ப் இல்லாதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரோட அந்த ஒரு அதோட பேர் பார்த்தீங்கன்னா கிரியோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிரியோட் மூலமாக பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அந்த ஹர்பை திரும்ப சிந்தட்டிக்காக ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியிலே இறங்கியிருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் அதை சிந்தட்டிக்காக ரீக்ரியேட் பண்ணுன்ற முயற்சியில் அவங்களால பார்த்தீங்கன்னா பெருசாக சக்ஸஸ் ஆக முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் தான் நிறைய ஹர்ப்ஸை ட்ரை பண்ணி தான் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்காது. ஏகப்பட்ட முறை ட்ரை பண்ணியோ அது ஃபெயிலியராக தான் வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 5% தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு சக்ஸஸ் ரேட்டே இருக்குன்ற மாதிரி காட்டிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரமோண்டா வந்து உங்கள் அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி, ஐ மீன் இறந்துட்டாருல முன்னோர்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அவங்களால டேரெக்டாக சொல்ல முடியலன்றதை இங்கே காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தருக்கான அந்த ஒரு இறுதி சடங்கு நடக்குது. எல்லாருமே அழுந்துட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அந்த காஃபினில் கூட பாருங்களேன் வேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தரோட அந்த ஒரு சிம்பிள் தான் போட்டிருக்கோம். அண்ட் பிளாக் பேந்தரை கூட்டிட்டு வரும்போது எல்லாருமே ஆரவாரமாக டான்ஸ் ஆடுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ டான்ஸ் ஆடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வழியான போக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க நம்ம சாட்விக் சார் நம்ம பிளாக் பேந்தரை. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரி தாங்க. நம்ம ஊரில் எப்படி இந்த டான்ஸ் ஆடும்போது எல்லாம் பட்டாசு வச்சு டான்ஸ் ஆடி எல்லாத்தையும் செலிப்ரேட் சென்ட் ஆஃப் பண்ணி வைப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேயுமே இதே மாதிரி கல்ச்சர் தான் போட்டுருக்கு. ஸோ அந்த சாவு உருவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடி தான் அவங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்கன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நிறைய வக்காண்ட எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கோம். அண்ட் இந்த ஒரு ஷாட்டில் தான் சாட்விக் போஸ்மேனே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த பிக்சராக காட்டியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வக்காண்டாவில் தான் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா த பேந்தர் கிங் லிவ்ஸ் ஃபார் எவர் வித் அவர் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதாவது வக்காண்டன் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அண்ட் ஃபியூனல் சீனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் டேனியை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி போன பிளாக் பேந்தர் படத்துலேயே அவர் நடிச்சிருந்திருப்பாரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரைபோட லீடராக வர மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த மொத்த படத்துலேயும் அவருக்கு ஒரே டைலாக் தான் இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான சீனாக இருந்தாங்க. அந்த சவப்பெட்டி மேலே போகும்போது அந்த ஒரு எக்ஸ் சிம்பிள் காட்டுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வக்காண்டா ஃபார் ஒரு வணக்கத்தை போடுவாங்க பாருங்க. உண்மையிலே இந்த சீன் தான் அப்படியே டேரெக்டாக எனக்கு ஹிட் ஆச்சு. அண்ட் அவர் இறந்து 1 year லேட்டர் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இன்ட்ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சாட்விக் போஸ்மேனை தான் காட்டுறாங்க. அவரை வச்சு தான் அந்த மொத்த இன்ட்ரோவுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் எந்த டைம் லைனில் நடக்குதுன்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஷியஹக்கன் மூன் நைட்டுக்கு நடுவில் நடக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தா இன்ஃபினிட்டி வார் நடந்தது 2008 மிட் சமயத்தில். 5 வருஷம் கழிச்சுன்னா 2023, அதுவும் 1 வருஷம் கழிச்சுன்னா 2024 கடந்துருச்சு. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில்னா சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாசிபிளி 2024 எண்ட்லேயோ இல்லை 2025 ஸ்டார்டிங்லேயோ நடக்கிற மாதிரி இருக்கலாம். ஐ மீன் இப்போ கரண்ட் MCU டைம்லைன் கூட இந்த படம் பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. அதை தான் நமக்கு இங்கே காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் ரமோண்டா தான் இப்போ கரெக்டாக வக்காண்டாவோட குயினாக இருந்திருக்காங்க. அங்கே ஒரு உலக சபை நடக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வக்காண்டாலேருந்து வைப்ரேஷன் ஷேர் பண்ணிக்கிறதா சொன்னீங்க. ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வக்காண்டா அவுட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நடந்த ஒரு அட்டாக்கை பற்றி காட்டுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மற்ற நாடு எல்லாமே சேர்ந்து வைப்ரேடியம் மேலே எங்களுக்கு பயம் கிடையாது, வைப்ரேடியமை பயன்படுத்துகிறவங்க மேலே தான் எங்கள் பயமே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃப்ரெஞ்சு நாட்டுக்காக தான் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த வக்காண்டா அவுட் போஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒரு ஷிப்பை அட்டாக் பண்ணியிருப்பாங்க வைப்ரேனியத்துக்காக. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒக்கோயும் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து தடுக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதை யார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பாசிபிளி பார்த்தீங்கன்னா யாரை வேணா இருக்கலாம். ஒருவேளை எல்லா நாட்டையும் இன்ஃபார்ம் வச்சிருப்பாங்களோ என்னவோ. அண்ட் அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே யாரோ ஒரு சில பேர் சேர்ந்து மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் அண்ட் மர்சனரிஸ் எல்லாமே சேர்ந்து கடலுக்குள்ளே இறங்கி அந்த வைப்ரேனியம் தேடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. வைப்ரேனியம் டிடெக்டர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இது கிரியேட் பண்ணி ஆக்சுவலி ரீட் வில்லியம்ஸ் தான் நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ அந்த வைப்ரேனியம் டிடெக்டர் வச்சு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு டேலகன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேலகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு தரையில் ப்ளூ கலர்லையும் தண்ணியில் போகும்போது நார்மல் மனுஷன் கலர்லையும் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேலகன்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சானிக் இல்யூஷன் ஒரு ஹிப்னடைஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. சானிக் ஹிப்னடைசிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த சத்தத்தை மூலமாக மக்களை ஹிப்னடைஸ் பண்ணுறது. லைக் இதே மாதிரி தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடல் கன்னிங்களாம் ஒன்று சேர்ந்து கப்பலில் போகிறவங்கள பாட்டு பாடி கடலுக்குள்ளே இழுத்து சாவடிப்பாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே ஒரு டெக்னிக்கை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க பறந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஆகலாம் நினைக்கும் போது நேமோர் குறுக்க வந்துடுவான். ஹெலிகாப்டர் சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே விடுவான் பாருங்க ஒரு அடி. நேமோர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்றது இந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே நமக்கு காமிச்சிட்டாங்க. அண்ட் அகைன் வக்காண்டாக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா ஷூரி ஆக்சுவலி இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சயின்ஸ்குள்ளே இறங்கிட்டாங்க. ஐ மீன் ட்ரெடிஷனாக மருந்து முழுக்க சயின்ஸ்குள்ளே இறங்குற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் அவங்க ட்ரெடிஷனை நம்பாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. முழுக்க டெக்னாலஜி தான் இந்த ஊரை காப்பாற்றுன்றதுல மும்மரமாக செயல்பட்டுருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அங்கே தான் டெத் ஏஞ்சல் பார்க்க மிட் நைட் ஏஞ்சல் அப்படின்ற ஒரு சூட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க நம்ம டோரா மிலேஜுக்காக, முக்கியமாக ஒக்கோய்க்காக. அந்த சூட்டை உங்களுக்கு பெருசாக
பிடிக்கலன்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு நம்ம உங்கள் வருத்தப்படுற காலம் முடிஞ்சு, ஐ மீன் மார்னிங் பீரியட் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம அங்கே நினைக்கக்கூடாது, நம்ம அந்த எண்ணங்களை மொத்தமாக போட்டு எரிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேருமே தனியாக ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. அங்கே தான் வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு செரிமோனி ட்ரெஸ்ஸை செரிமோனின்ற பாருங்க அந்த ஒரு இறுதி சடங்கில் போட்ட ட்ரெஸ்ஸை எரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க நினைவுகளையும் இதோட நம்ம இறைச்சிடலாம், இதுக்கப்புறம் நம்ம கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ரமோண்டா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நம்ம பிளாக் பேந்தர் ஐ மீன் டிச்சாலாவோட உண்மையான அம்மா கிடையாது. ஐ மீன் காமிக்கில் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது டக்கு பார்த்தீங்கன்னா அதை நிறுத்திருந்திருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்கில் நம்ம ரமோண்டை வந்துட்டு நம்ம டிச்சாலாவோட வளர்ப்பாமா தான் 2வது, ஐ மீன் நம்ம டிச்சாக்காவுக்கு 2வது ஒய்ஃபு, அவங்களுக்கு பிறந்தவங்க தான் ஷூரி. ஸோ மனைவிக்கு பிறந்தவர் தான் நம்ம டிச்சாலா. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் 2வது கல்யாணம் பண்ணி இவர் இன்னொரு குழந்தைய பெற்று எடுப்பார். ஸோ மேபி அந்த ரகசியத்தை இங்கே சொல்ல வந்தாங்களோ என்னவோ. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டைலாக் சொல்லுவாங்க, இப்போ நான் இந்த துரியை எரிக்க மாட்டேன், இந்த உலகத்தையே எரிச்சிருவேன் அப்படிமா மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு பவர்ஃபுல்லான டைலாக் தான். அண்ட் இந்த burn it to the ground டைலாக் ஆல்ரெடி நம்ம லோக்கியே பேசியிருப்பாரு. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நேமோருமே வந்திருப்பான். நேமோர் வந்துட்டு இந்த சுற்றி இருக்கிற காற்று நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது, யாரா நீங்கள் வந்து பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என் எதிரிகள் என்ன நேமோர்னு கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாரு. உண்மையிலேயே அவன் பைத்தியம் தானோ, உனக்கு என்னதாண்டா வேணும் அப்படின்னு சொல்லும் போது, உன் பையனால தான் இப்போ எங்களோட ஊருக்கே ஆபத்து வந்துகிட்டு இருக்கு, வைப்ரேனியமே எல்லாருமே அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இந்த வைப்ரேனியம் டைரக்டரை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சங்கியுமே கொடுத்துட்டு போவார். அந்த சங்கு ஊதி கடலில் போட்டால் நான் உடனே வந்துடுவேன்றதையுமே மென்ஷன் பண்ணிட்டு போயிருப்பாப்புல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக பார்த்துறாங்க, ஏன்னா உடம்பு முழுக்க வைப்ரேனி தான் இருக்குன்றதையுமே பார்த்துறாங்க. ஸோ இது டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா அந்த சபையில் சொல்லும்போது, சபையில் முதல்ல நம்ம ஜபாரி ட்ரைபோட எம்பாக்கு தான் வராரு. ஸோ எம்பாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டைம் உதவி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப வந்து உதவி கேட்டுட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தரையும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் எம்பாக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லீடராக இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அடுத்து ஷூரியுமே அந்த வைப்ரேனி டிடெக்டரை செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போய் இது வந்துட்டு கிரியேட் பண்ண உண்மையே பிரில்லியன்ட் தான், அவன் எங்கப்பா நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரி தேடி இப்போ நம்ம ஷூரியும் ஒக்கையும் தேடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரீதி வில்லியம்ஸை தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க எம்ஐடியில் படிச்சுட்டு இருக்காங்க. எம்ஐடியில் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரீதி வில்லியம்ஸ் வந்து அவங்க ரூமுக்குள்ள ரீதி வில்லியமே எப்படியாவது பேசி கூட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றா. கடைசியில் வந்துட்டு உன்னை தேடி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான், முடிஞ்ச அந்த ஹீட்டரை வச்சு அவங்க கூட சண்டை போடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அவங்க கூட வார்த்தைக்கு ஒத்துட்டு இருப்பாப்ல. அங்கே டேரெக்டாக அவங்க ரீல் வில்லியம்ஸோட அந்த ஒரு ஹைடவுட்டுக்கு போவாங்க. ஹைடவுட்ன்றதை விட அவங்களோட அந்த ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஏகப்பட்ட டெக்னாலஜிலாம் கிரியேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேயே ஒரு சைல்டு ப்ராடிஜி ஜீனியஸ் அப்படின்ற மாதிரி தான் காட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் அவள் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு ஸ்டாக் இண்டஸ்ட்ரி சூட்லாம் தைக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன், எனக்கு ஒரு சின்னது இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க டேரெக்டாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. வெளியே அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே வந்துடுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் ஃபெட்ரோல் ஏஜென்ட்டா யாரோ வந்துடுறாங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா டேலக்கன்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒக்கோய்க்கும் அட்டுமாக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். 2 பேரையுமே அதை சமாளிக்கவே முடியாது. ஐ மீன் அட்டுமா பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒக்கோயை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பாப்ல. ஸோ பாசிபிளி இதனால தான் ஒக்கோய் பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் சூட்டு தேவை அப்படின்ற மாதிரி மேபி அந்த மிட் நைட் ஏஞ்சல் சூட்டை போகிற மாதிரி இருந்திருக்கலாம். அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஷூரி வந்துட்டு என்ன உங்கள் தலைவன்கிட்ட கூட்டு போங்க, நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒக்கோயை விட்டுட்டு அவங்க 2 பேர்த்தையும் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டேலக்கன்ஸ் தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சு வந்து பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம ராஸ் எவரெட்ராஸ் இருக்காரு. எவரெட்ராஸ் கூட வேலுமே இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கிரைம் சீனை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே தான் வந்துட்டு அந்த பீட்ஸுமே இருக்குது. அந்த வக்காண்டன் பீட்ஸுமே அந்த இடத்துல தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படியாவது சரி பண்ணி அப்படின்னு சொல்லி எவரெட்ராஸ் அதை தனக்காக எடுத்து வச்சுக்கிறாரு. இது வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணுமே அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காப்ல. அந்த அடுத்த சீனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரமோண்டா பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீனில் சூப்பராகவே தெரியுங்க. என் கணவரை இழந்துட்டேன், என் பையனை இழந்துட்டேன், என் பொண்ணை இழந்துட்டேன், ஆனால் அதே நின்றுட்டு இருக்கேன், ஏன் நான் எதையும் கொடுக்கலையா, ஒன்று இந்த ஜென்ரல் பதவி விட்டு நான் தூக்குறேன், இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி ஒக்கோயை அந்த இடத்துல ஃபயர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க டேரக்டாக அந்த கிரேட் கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. அந்த கிரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஷூரி எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். ஷூரி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு டேரெக்டாக இப்போ அவங்க எவரெட்ராஸ் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பீட்ஸ் மூலமாக ஆக்சுவலி கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது ஷூரியோட பீட்ஸ் தான். எப்படியோ பார்த்தீங்கன்னா அதை டைவர்ட் பண்ணி அதன் மூலம் பார்த்தீங்கன்னா எப்படியும் அங்கே எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாப்ல. அண்ட் இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கியாவை மீட் பண்ணுறாங்க. நாக்கியா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ராக்கர். ஷூரியை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுமே ஒரு ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா தண்ணியில் பறக்கிற மனுஷன் அவனையெல்லாம் பார்த்துட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக அந்த ஷிப் வச்சு கடலுக்குள்ளேயுமே இறங்கி தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த சீனில் பாருங்களேன், ஹைத்தியில் வந்துட்டு முதல்ல ஒரு பையனை பார்ப்பாங்களே, இவங்க தான் வந்துட்டு நம்ம பிளாக் பேந்தரோட ஒரு பையன். அவர் தான் இங்கேயுமே காட்டியிருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காட்டினதே அந்த பையனை தான். இதே சமயத்தில் கடலுக்குள்ள தான் நம்ம ஷூரி ரீடியும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாப்ல. அப்போ தான் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம நேமோரை மீட் பண்ணுறதுக்காக போவாங்க. நேமோரை போய் பார்க்கும்போது அவர் தன்னோட ஆர்ஜினியாக அந்த இடத்துல தெளிவாக வளர்க்குறாரு. இந்த இடத்துல இந்த ஆர்ஜின் தாங்க பெரிய பிரச்சனையே. ஏன்னா தண்ணிக்குள்ளே வளர்ந்த அந்த ஒரு மீன் அந்த செடினால இவங்க இப்படி மாறினாங்க அப்படின்னா இதனால் வந்துட்டு ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் தான் கிரியேட் ஆச்சு.
ஸோ நம்ம இதை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலனைசர்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஸ்மால் பாக்ஸை பரப்பி விட்டாங்க. அதனால் அவங்க மக்கள் ஏகப்பட்ட பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருந்த அந்த கூட்டத்தோட ஷாமன் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, சக் கார்டு வந்துட்டு அவருக்கு ஒரு வழிகாட்டினாரு. அந்த விஷயம் மூலமாக அவர் தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த வைப்ரேனியம் பாறையில் வளர்ந்த அந்த ஒரு மூலிகை செடியை பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டு அதன் மூலமாக குணமாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. குணமாகறாங்க அப்படின்றதையுமே தாண்டி இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வாழ்கிற மாதிரியான ஒரு எபிலிட்டி அட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு MCUக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அந்த மியூட்டன்ட்னா நம்ம மிஸ் மார்வல் சொல்லலாம். அவனை மியூட்டன்ட் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இங்கே நேமோரையுமே ஒரு அஃபிஷியல் மியூட்டனாக பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் நேமோரோட அம்மாவுக்குமே தண்ணிக்குள்ளே பிறந்த முதல் பையன் தான் நம்ம நேமோர் தான். ஸோ அவங்க அம்மாவுக்குமே வயசாயிடுது, அவங்களுமே இறந்துடுறாங்க. ஸோ இறந்து போன அவங்க அம்மாவை மேலுலகத்தில் தான் புதைக்கணும் அப்படின்னு சொல்லி தரைக்கு வராங்க. தரைக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களையுமே அட்டாக் பண்ண நேமோர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி அவங்க அம்மாவை புதைச்சிட்டு போயிடுறான். அங்கே தான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சைல்டு வித்தவுட் லவ் அப்படின்னு சொல்லி நம்ம நேமோரை சொல்லியிருப்பான். கிட்டத்தட்ட சவிக்கிற மாதிரி தான். அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவனுக்கு நேமோர்ன்ற பெரியமே கொடுத்துருப்பான். ஸோ குக்குல்கான்ன்றது இவங்க மக்கள் இவனுக்கு வச்ச பேர் த சர்பன்ட் ஃபெதர் காட், அதாவது ரக்கையோட இருக்கிற பாம்பு கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேமோர்ன்றது எதிரிகளை வச்ச பேர். அப்போ இவனுக்கு உண்மையான பேரே வேற ஏதோ ஒன்று, வேற ஏதோ பேர் தான் அவங்க அம்மா வச்சிருக்காங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வேற ஏதோ பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள டேலக்கனை சுற்றி காட்டுறதுக்காக ஷூரியுமே கூட்டு போவாங்க. அப்போ ஒரு சூட் யூஸ் பண்ணுவார் பாருங்களேன். இதே சூட்டை தான் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் 2 சயின்டிஸ்ட் வந்திருப்பாங்களே, அவங்கள போட்டு தள்ளிட்டு எடுத்துருப்பாப்புல. ஸோ அந்த சயின்டிஸ்ட்டை போட்டு இவர் அந்த சூட்டை எடுத்துக்கிட்டாரு போல் இருக்கு. அண்ட் அந்த டேலக்கன் சிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆக்சுவலி ஆக்வாமேன்ல இதே மாதிரி தான் அட்லாண்டிஸை காட்டியிருப்பாங்க. அட்லாண்டிஸ் மாதிரி இது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட வணக்கம் போடுற முறையே வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம வக்காண்டன்ஸ் எப்படி எக்ஸ் மார்க் போட்டு வணக்கம் போடுவாங்களோ, இவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கமேஹாமின் அட்டாக் இருக்குல்ல கோகோடுது, அந்த மாதிரி வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அந்த மீனோட பொழந்த வாய் இருக்குல்ல, அந்த வாய் ஓப்பன் பண்ணுற மாதிரி இது உங்களோட வணக்கம் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணப்படலை. பேசாமல் நம்ம ஊர் மாதிரி 2 கையை கூப்பி வணக்கம் வைப்பாங்களே, அந்த மாதிரி கூட வச்சிருக்கலாம். கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கும். இது என்னன்னே புரிய மாட்டேங்குது. அண்ட் ஷூரி கிட்ட அவர் டேரக்டாக எச்சரிக்கை பண்ணுறாரு, வக்காண்டா என் கூட சேர்ந்து மலத்த நாடு கூட சண்டை போட ஹெல்ப் பண்ணணும், இல்லைனா நான் வக்காண்டாவே முதல்ல அழிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்கிட்ட பெரிய படையே இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி நேமோர் பேசிக்கிட்டு இருக்காப்ல. சைடில் பார்த்தீங்கன்னா நாக்கியா வந்து டேலகன்ஸ் 2 பேர்த்த கொண்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷூரி ரீடியும் காப்பாற்றிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம நேமோரை அந்த சங்கு மூலமாக ரம்பாண்டாவுமே தரைக்கு வர வச்சிடறாங்க. இது ஒரு டைவர்ஷன் தான். டைவர்ஷன் யூஸ் பண்ணி அப்படியே ஷூரியுமே பார்த்தீங்கன்னா தப்பிக்க வச்சிடறாங்க. பிரச்சனை வரப்போதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த இடத்துல 2 டேலகன் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு நேமோர் செம்ம காண்டா வராரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷூரி வந்துட்டு அவங்க அம்மா ரம்பாண்டா கூடவே சேர்ந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையே வரும்ன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல நாக்கியா மூலமாக தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இவர் இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டேலக்கன் மக்கள் மூலமாக போருக்கு தான் தயார் வர மாதிரி காட்டியிருந்திருப்பாப்ல. அந்த இடத்துல ரைஸ் டேலக்கன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ நம்ம வக்காண்டா ஃபார் மாதிரி அவங்க ரைஸ் டேலக்கன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வக்காண்டாவையும் நம்ம நேமோரோட டேலக்கனையும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி காட்டணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ நேமோர் டேரெக்டாக வந்து வக்காண்டாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி நேமோரோட அந்த டேலக்கன் சிட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதோ டெக்னாலஜிலாம் இல்லாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ஒரே டெக்னாலஜி அந்த வாட்டர் பாம் தான். அதுதான் பெருசாக வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். மற்றபடிக்கு அவங்க கிட்ட பெரிய டெக்னாலஜி இருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம எம்பாக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் டு க்ளோரி டு தி ஹனுமான் அப்படின்னு சொல்லுவார். வேற இல்லைங்க, நம்ம ஆஞ்சநேயர் தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஆக்சுவலி போன படத்தையும் இதே மாதிரி ஒரு டைலாக் வந்திருக்கும். ஆனால் அதை தியேட்ரிக்கல் வெர்ஷன்லையும் படத்துலையும் கட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இந்த டைலாக் கட் ஆகலை, அப்படியே சொல்லியிருக்காங்க. என்னவோ அதுக்குள்ளே ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும் போல. அண்ட் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக முதல்ல குதிக்கிறதுமே நம்ம எம்பாக்கு தான். அண்ட் எக்ஸ் மார்க் போட்டு அந்த வக்காண்டா சிம்பிள்லேயே குதிச்சுட்டு இருப்பாப்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு அந்த நம்ம நேமோரோட ஆட்கள் அட்டாக் பண்ணும்போது சுற்றி இருக்கிற எல்லாருமே எகிரிடுவாங்க. நேமோர் மட்டும் சும்மா அப்படியே கம்ப மாதிரி நின்றுட்டு இருப்பாப்ல. ஏன்னா இவர் தான் அந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் கடவுளே பார்த்தீங்கன்னா எகிர்னா அப்புறம் இந்த ஆள் எப்படி மற்றவங்களாம் நம்புவாங்க. ஸோ அதனால் அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக டேரெக்டாக பறந்து போய் அந்த ஷிப் எல்லாத்தையுமே போட்டு அடி பொழப்பாப்ல. ஷூரியுமே வரும்போது ஷூரியோட ஷிப்பையுமே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி விட்டுருவாரு. பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேரெக்டாக இப்போ ரமோண்டா கிட்ட தான் போகிறாங்க. ரமோண்டா மேலே தான் ஒரு கோவம் இருக்குது. ஏன்னா ரமோண்டா தானே இந்த பக்கம் இவங்களை டைவர்ட் பண்ணுது. ஸோ அந்த காண்டில் ரமோண்டாவை கொண்டுறாரு. அவங்க ஆக்சுவலி மூழ்கிட்டு இருப்பாங்க. பட் ரீரியை காப்பாற்ற போகிற அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களும் இறந்துருப்பாங்க. அந்த இடத்துல நேமோர் டேரக்டாகவே வந்துட்டு நம்ம ஷூரியை வான் பண்ணிட்டு போயிருப்பான். நீ அவங்கள மாதிரி முடிவெடுக்காத, நீ தான் அடுத்த குயின்னு ஒழுங்காக யோசிச்சு முடிவெடுத்து வை. நீ மட்டும் என் கூட சேர்ந்து உலக நாடுகளை எதுக்கல அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக அந்த வக்காண்டாவையே அழிச்சுவேன், மொத்தமாக கடலோட தரையோட தரையாக அழிச்சிருவேன், நிர்மூலமாக்குவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இறுதி சடங்குமே நடக்குது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ குயின் ரமோண்டா இருந்தது வெளியுமே தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எவர்ட்ராஸோட வீட்டில் வேல் வந்திருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸை பக் பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக இவங்களுக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயின் ரமோண்டா சத்தது மேபி இவங்க தான் வெளியே சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நியூஸில் பாருங்களேன், கீழே வந்துட்டு பிரசிடென்ட் ரிட்சன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிரசிடென்ட் ரிட்சன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ சீக்ரெட் இன்வேஷன் அடுத்த சீரிஸ் வரப்போதில் அந்த சீரிஸில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டாக ரிட்சனாக இருக்க போகிறாரு.
இப்போ வந்து பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தண்டர்போல்ட் ராஸ் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆக்குற மாரி காட்டியிருப்பாங்க. பட் அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, ரிச்சன் தான் பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. இந்த சமயத்தில நியூ வேர்ல்டு இந்த படமே நடந்துட்டுருக்கும். எப்படி பிரசிடென்ட் மாறியிருப்பாங்கன்றது ஆக்சுவலி இந்த கேப்ல தான் பிரசிடென்ட் மாறிட்டு இருந்திருக்காங்க. இந்த பிரசிடென்ட் மாத்தின அந்த விஷயம் என்னன்றதை நம்ம சீக்ரெட் இன்வெஷன் பிரேக் டவுன் இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல நேமோரை கொல்றதை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போருக்கு போகக்கூடாதுன்னு எம்பாக்கு பேசிட்டு இருக்காரு. காரணம் பார்த்தீங்கன்னா அவர் மக்கள் வந்துட்டு அவனை குக்குல் கான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. குக்குல் காட்னா ரெக்கையோட இருக்கிற பாம்பு கடவுள். அவர் மக்கள் அவனை கடவுளாக பார்த்துட்டு இருக்காங்க. நாம் அவனை கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம கூட காலாதி காலத்துக்கும் ஒரு எட்டர்னல் வாரில் ஈடுபட்டுருவாங்க. காலாதி காலத்துக்கும் அந்த போர் நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சைடில் பார்த்தீங்கன்னா ஷியூரி வந்துட்டு அந்த ஒரு ஹர்ப் இருக்குல்ல, ஸோ தண்ணிக்குள்ள முளைச்சா அந்த ஒரு ஹர்ப் மூலமாக பார்த்தீங்கன்னா உருவான அந்த ஒரு பிரேஸ்லெட்டை தான் நம்ம ஷூரிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம டேமோர் கொடுத்துருப்பாரு. இதை வச்சு சிந்தசைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற அந்த மூலிகையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப இவங்களே அந்த ஹாஷியப் ஹர்பை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் நேமோர் எப்படி டிஃபீட் பண்ணுறதுன்ற பிளானையுமே போட்டிருப்பாங்க. அவனை ஹீட்டரை வச்சு அண்ட் அவன் தோல் மூலமாக சுவாசிக்கிறான், அதெல்லாம் வந்துட்டு எப்படியே எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டெக்னிக்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவனை தடுக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஹார்ட்ஷிப் ஹர்பமே ரீக்ரியேட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஆன்செஸ்டர் பிளேனில் வந்திருக்கிறது ஆக்சுவலி நம்ம கில்மாங்கர். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் மோடில் இருக்கா, நேமோரை பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் இருக்கா. அந்த பழி வாங்கின எண்ணத்தில் இருக்கிறதுனால இப்போ முன்னாடி வந்திருக்கிறது கில்மாங்கர். ஸோ கில்மாங்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போற, நீ என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீ உங்கள் அப்பா மாதிரி இருக்க போறியா இல்லை உங்கள் அண்ணன் மாதிரி இருக்க போறியா அப்படி மென்ஷன் பண்ணுவார். ஏன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சொந்த தம்பியே கொண்டிருப்பாரு. ஆனால் அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்பாவை கொண்டவனுக்கே மன்னிப்பு கொடுத்து அவனை பார்த்தீங்கன்னா தண்டனை வாங்கி தரணும் அப்படி மாதிரி நினச்சிருப்பாரு. ஸோ உங்கள் அண்ணன் மாதிரி இருக்க போறியா அப்பா மாதிரி இருக்க போறியா அப்படி மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாப்ல. என்ன அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரீரியை வந்துட்டு தொலைஞ்சு போன லாஸ்ட் ட்ரைவில் சேர்ந்த ஒரு பொண்ணை காப்பாற்றுக்காக முயற்சி பண்ணாங்க அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ட்ரைவ் பாசிபிளி ரீரியுமே பார்த்தீங்கன்னா இவங்க குரூப்பை சேர்ந்த யாராவது ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் இந்த டைலாக் இந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ஷியூரி இந்த இடத்துல முழுக்கவே பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஸோ நான் அந்த நேமோரை கொல்லுவேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இந்த இடத்துலயே ஃபுல்லாக இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் கில்மாங்கரோட கண்ணுக்கு வந்திருக்காங்க. அந்த பக்கம் ஷியூரி செம்ம காட்டா வராங்க. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டை எட்டி விட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது பறந்து போய் விழுது. ஸோ இதே மாதிரி சீன் தான் பிளாக் பேந்தர் படத்தில் வந்திருக்கும். லேட்டாக அடிக்க சொன்னால் எப்படா இவ்வளோ பவர்ஃபுல்லாக அடிக்கிற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. லேசாக தான் அடித்தேன், அது அப்படி போயிடுச்சுடுவாங்க. இதே மாதிரி தான் இங்கேயும் அவங்க லைட்டாக தான் அந்த சூட் அடிப்பாங்க, பட் அது வேகமாக போய் விழுந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஷியூரி டேரக்டாக பிளாக் பேந்தர் மாதிரி எல்லாரும் முன்னாடி போய் நிற்கும் போது அந்த இடத்துல எம்பாக்குக்கும் அவருக்கும் சின்ன ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல அவள் ஜெயிச்ச உடனேயே இவங்க தான் அடுத்த பிளாக் பேந்தர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளை ஏற்றுக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த போருக்கு நம்ம போகணுமா, இந்த மாதிரி நம்ம போனோன்னா நம்ம மக்கள் தான் விதிப்படுவாங்கன்னு சொல்லும்போது நான் வந்துட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டேன், நான் இனிமேல் அவனை பழி வாங்கணும், அது மட்டும் தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி ஷூரி பற்றி அங்கே இடத்துலேருந்து பேசி அங்கே டேரெக்டாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இதை தான் இந்த பக்கம் நாக்கியாவே சொல்லியிருப்பாங்க. பட் ஷூரி ஸ்டில் கேட்டிருக்க மாட்டாங்க. இவங்க படையோட டேரெக்டாக இப்போ கப்பல் பார்த்தீங்கன்னா தரையில் போய் இறங்கி தண்ணிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறாங்க. அந்த வைப்ரேனியம் டிடெக்டர் வச்சு அந்த சோனிக் பிளாஸ்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டேலக்கன் மக்களை ஒரு மாதிரி கதி கலங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதிகமாக எடுத்து உடச்சு போடுவாங்க. அண்ட் நம்ம ஒக்கோய்க்கும் அனேகாக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு மிட் நைட் ஏஞ்சல்ன்ற சோட்டை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இதையுமே வந்துட்டு அவளுக்குன்னு ஒரு அயன் ஹார்பர் சோட்டை செஞ்சுட்டு வந்திருப்பா. அதன் மூலமாக எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு டேலக்கன் மக்கள் தண்ணியில் பார்த்தீங்கன்னா நார்மல் மனுஷன் கலர்லையும் தலைக்கு வந்ததுக்கப்புறம் ப்ளூ கலர்லையும் இருப்பாங்க. அது ஒரு கண்டினியூட்டியை கரெக்டாக காட்டியிருக்காங்க. அண்ட் வைப்ரேனியம் வருச்சுன்னா அது ப்ளூ கலரில் தான் நெருப்பு வரும். ஸோ வைப்ரேனியம் ஒரு தனி மெட்டல் அப்படின்றத அங்கே காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல எப்படியோ பார்த்தீங்கன்னா நேமோரை தன்னந்தனியாக ஷிப்பில் போட்டு அந்த இடத்துல ஹீட்டரையுமே வச்சு எப்படியும் அவனை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தரைக்கு கொண்டு போயிடுறாங்க. பக்கத்தில் ஒரு பாலைவனத்துக்கு கொண்டு போய் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிறது டேலக்ஸ் கிட்ட இருக்கிறது ப்ராசஸ் பண்ணப்படாத ஒரு ரா வைப்ரேனியம், அதனாலேயே அது செமஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்கு. ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையுமே உடச்சு போட்டுறாரு. பட் தரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூரியெல்லாம் பயங்கரமாக சண்டை போட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பல இடத்துல நேமோர் பார்த்தீங்கன்னா அவனை அவுட் பவர் பண்ணிடுறாங்க. ஷூரி தன்னோட ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நம்பி சண்டை போட்டுருக்காங்க. அதன் மூலமாக அவன் காலிலேருந்து ரக்கையுமே எப்படியே பிடிங்கிடுறாங்க. ரக்க இருந்தால் தானடா பறப்ப அப்படின்னு சொல்லி ரக்கையை பிடிங்கிடுறாங்க. பட் மிச்சம் ஒரு காலில் ரக்க இருக்குல்ல, அதை வச்சு உன்னைய கொள்றேன் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி தோற்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒக்கோய் வந்துட்டு அந்த பக்கம் அட்டுமாவை அவரோட பவர் வச்சு ஓங்கி தண்ணிக்குள்ள அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த தடவை ஒக்கோய் ஜெயிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பக்கத்துல இருந்து அந்த ஒரு வைப்ரேனியம் ஸ்பியர் எடுத்து வயிற்றுலேயே சொருகிறாப்ல ஷூரிய நேமோரு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிப்பு மட்டும் தான் அந்த டிப்பு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வைப்ரேனியம், மிச்சம் எல்லாமே கட்ட தான். அதை உடச்சிட்டு அப்படியே ஷூரி வந்துடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ரத்தமே கிடையாது. உள்ள குத்தி முன்னாடி குத்தி பின்னாடி முதுகு வழியாக கத்தி வந்திருக்கு. பட் ஸ்டில் அங்கே ரத்தமே கிடையாது. PG-13 கொடுக்க பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிப்பையுமே வெடிக்க வச்சு எப்படியும் நேமோரையுமே பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிடுறாங்க. அவன் உடம்புல இந்த வாட்டர் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி தோக்கடிச்சிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேமோரை கொல்ல போகும்போது அப்போ தான் அவங்க அம்மா மக்கள் அண்ணன் எல்லாத்தையும் பற்றியுமே யோசிச்சு பார்த்துட்டு இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட விட்டுட்டு அவனை மன்னிச்சு விட்டு வந்திருப்பாங்க. அண்ட் டேரெக்டாக இங்கே வந்து அவங்க மக்கள்கிட்டையுமே போர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மாதிரியே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோட எல்லாருமே சுமூகம் முடிஞ்சு போச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நேமோரோட மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. வக்காண்டன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் குறைஞ்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது சுற்றி பார்த்தீங்கன்னா இது தண்ணிக்குள்ளே நடக்கிற சண்டை. ஸோ தண்ணிக்குள்ளே நடக்கிற சண்டையில் அவங்க தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அது இங்கே தெளிவாகவே காட்டியிருந்திருக்காங்க.
அண்ட் லாஸ்ட்டாக நேமோருமே சமாதானம் ஆகி அவங்க மக்கள்கிட்ட போய் பேசி நம்ம ஒன்றும் வக்காண்டா கிட்ட அனுப்பிச்சு போல அவங்க கூட சேர்ந்து தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாப்ல அவங்க ஒரு மக்கள்கிட்ட. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாசிபிளி அவங்க மக்கள்கிட்ட அவருக்கு நம்பிக்கை குறைச்சிருக்கலாம். ஏன்னா அவரை கடவுள் மாதிரி பார்த்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஒரு வேளை அந்த நம்பிக்கை மேபி மக்களுக்கு நம்ம நேமோர் மேலே இருக்கிறது குறைச்சி போயிருக்கலாம். அண்ட் அந்த பக்கம் தான் எம்பாக்கோமே வராரு. எம்பாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வக்காண்டாவோட கிங்காக இருக்க போறாரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா நான் சன் ஆஃப் வக்காண்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த வக்காண்டாவை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் அவங்க நாக்கியாவை போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அவங்களோட அந்த ஒரு இறுதி சங்கடங்களை போட்ட ட்ரெஸ் எரிக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸையுமே பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டு அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எவரட்ராஸை காட்டுறாங்க. ஸோ எவரட்ராஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒக்கோயை அவங்களை காப்பாற்றி கூட்டு போய் காட்டுறாங்க. அந்த வண்டியோட நம்பர் பிளேட் நோட் பண்ணி பாருங்களேன். சிபி லெவல் 2976 அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம சாட்விக் போஸ்மேனோட பர்த்டே தான் நவம்பர் 29, 1976. அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டுறாங்க. ஸோ கிடைக்கிற இடத்துல நம்ம சாட்விக் போஸ்மேனுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை தான் இந்த இடத்துலையுமே காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாக்கியா வந்துட்டு அவங்களோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவர் தான் நம்ம பிளாக் பேந்தரோட பையன் பிரின்ஸ் டிச்சாலா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ இவர் தான் நீங்கள் ஜூனியர் டிச்சாலா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே படத்துக்காக ஏகப்பட்ட இந்த பிளாட் லீக் அந்த கான்செப்ட் ஆர்ட்லாம் லீக் ஆயிருந்துச்சு. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பேந்தரை காட்டியிருப்பாங்க. பாசிபிளி அந்த பிளாக் பேந்தர் இந்த பையனா இந்த குட்டி பையனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. யாருக்கு தெரியும், படம் வந்தால் தெரியும், நம்ம என்னன்னு சொல்லிட்டு அப்போ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு தனியாக இருந்த ஷூரிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குடும்பமே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக எல்லா சமூகமே முடிச்சு படமே ஒரு வகையில் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த படம் பற்றி ஆக்சுவலி நல்ல படம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் படத்தில் நிறைய பிரச்சனைகளுமே இருக்க தான் செய்யுது. முக்கியமாக வில்லன் நேமோர் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வில்லனாக காட்டப்படவே இல்லை. அவர் வந்துட்டு ஒரு ஆன்டி ஹீரோ தான் காமிக்கல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் வில்லன்ற மாதிரி தான் காட்டி அதுக்கப்புறம் கடைசியில் லாஸ்ட் மினிட்ல திருந்துற மாதிரி காட்டியிருக்காங்க. வழக்கம் போல் அந்த திருந்துற ஃபார்முலாவை இந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் என்ன ரொம்ப பாதர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுகிறது யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ன மோஸ்ட் இரிட்டேட் பண்ண ஒரு கேரக்டர்னா அது கண்டிப்பாக ரீரிலிவன்ஸ் தாங்க. அந்த கேரக்டரை பார்த்தாலே ஒரு மாதிரி எரிச்சலாக வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்துட்டு அயன்மேனுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டான். காமிக்கில் கூட பரவாயில்லைங்க. காமிக்கில் கூட இந்த கேரக்டர் படிக்கும் போது ஏதோ ஓரளவுக்கு ஓகேஷா மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் படத்தில் பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன் செம்ம எரிச்சலாக வந்து இந்த கேரக்டரை பார்த்தாலே இன்னமும் இது மட்டும் தான் பெரிய புத்திசாலின்ற மாதிரியும் இது மட்டும் தான் பெரிய வேண்ட மாதிரியும் மற்றவங்களை பற்றியா ஒரு மாதிரி அனாயங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேரக்டரை பார்த்தாலே ஒரு மாதிரி டென்ஷனாகவும் எரிச்சலாகவும் இருக்குது. இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம காண்டான ரொம்ப இரிட்டேட் பண்ண என்னை இரிட்டேட் பண்ண ஒரு கேரக்டர்னா கண்டிப்பாக இதுதான். படத்தில் என்னால் பார்க்கவே முடியல. கேரக்டர் படத்துலேயே என்னால் பார்க்க முடியல. இன்னும் இந்த கேரக்டருக்கு தனியாக சீரிஸ் வேறு வரப்போகுது. அது எப்படி நான் பார்த்து என்னென்னு பிரேக் டவுன் பண்ண போகிறேன்னா எனக்கு சுத்தமாக தெரியல. சரி, அந்த சீரிஸ் வரும்போது நம்ம பார்ப்போம். வேறு வழியில் பிரேக் டவுன் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.